ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வல்லாரக்கீரை கூட்டு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் வல்லாரக்கீரை. இதை போல் இலைகள் தனித்தனியாக இருக்கும். இதில் உள்ள காம்பு பகுதியை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். காம்பு பகுதியில் கீழே உள்ள அந்த போர்ஷனை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை போல் நல்லா பொடியாக கட் பண்ணி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக குக்கரை அடுப்பில் வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் பாசி பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் ஒரு சவுண்டு வேக வச்சு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு பிறகு ஓப்பன் பண்ணி நாம் ஏற்கனவே நல்லா பொடியாக கட் பண்ணி கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு 1 டம்ளர் தண்ணியை சேர்த்து ஓப்பன்லேயே நம்ம வேக வைக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். அந்த டைமில் 2 டீஸ்பூன் தேங்காய் துருவலோட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த கீரையில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சீரகம், மிளகாய் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான வல்லாரக்கீரை கூட்டு ரெடி ஆகிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் மற்ற ரெசிபீஸோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.